எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு செம்ம டேஸ்டியான மேரேஜ் ஸ்டைலில் கேசரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதுக்கு நல்லா ஸ்வீட்டான பைனாப்பிள் பார்த்து வாங்கிக்கோங்க. பார்த்துட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ தண்ணியை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துலேயும் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து நெய், அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் இது எல்லாத்தையும் கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு 1/2 கப்பை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து நம்ம அப்புறமா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் கண்ணை மூடிட்டு கையில் எவ்வளோ முந்திரி வருதோ அள்ளி முந்திரி திராட்சையும் எடுத்து போட்டுக்குங்க. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ முந்திரி வந்து லைட் ப்ரௌன் கலர் தான் மாறணும். ஸோ ரொம்ப வந்து கலர் மாறிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து மாறினா போதும். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் கலரு இதில் 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து தலையெல்லாம் தட்டி ஸோ ஈக்குவலாக அந்த கப் அளவுக்கு 1 கப் வந்து எடுத்துக்கோங்க. கேசரி வந்து செம்மையாக வந்து வர்றதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து காரணம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து ரவையோட கலர் மட்டும் ரொம்ப மாறிடக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன லைட்டாக ஒரு சேஞ்ச் தான் தெரியும். அது வரைக்கும் தான் வறுக்கணும். ஸோ அந்த ஒரு ரவையோட ஸ்மெல் வரும் நம்ம அந்த வறுத்ததுக்கப்புறம். ஸோ அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருந்துட்டு இதில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த பைனாப்பிளை ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஸோ இதில் முக்கியமான விஷயம், கேஸ் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நம்ம இது செய்ய முடியும். அதனால் அந்த மாதிரி பார்த்துங்க. இப்போ இதில் 1/2 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. ஸோ கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது உங்கள் விருப்பம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கலர் யூஸ் பண்ணலை. ஸோ குங்குமப்பூ போட்டோன்னா அதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும் கேசரிக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ஃபுல்லாக வந்து சர்க்கரை எடுத்துடக்கூடாது ஒரு கப்பில். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு இன்ச்சு கம்மியாக விட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டாக, அதனால் வந்து பைனாப்பிளில் வந்து ஸ்வீட் இருக்கும். அப்படி பைனாப்பிளில் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா நல்லா வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது அந்த கேசரியோட வாசனை வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த பைனாப்பிள் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது. இப்போ நம்ம சுடு தண்ணியை வந்து இதில் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக 2 கப் போதும். ஸோ சூடாக மட்டும்தான் ஊற்றணும். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கேசரி வந்து கட்டியாக ஆகிடும். ஸோ அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 20 செகண்ட்ஸ் தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த அந்த ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பவுட்ரு வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 5 செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி வச்சுருங்க. ஸோ இந்த கேசரி நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, சுடு தண்ணி, அதுக்கப்புறம் எல்லாமே டக்குன்னு பண்ணணுங்க. இல்லைனா வந்து கேசரி வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே ஸ்பீடாக பண்ணணும் அந்த டைம் மட்டும், அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம். இப்போ இதை மூடி வச்சு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், திறக்காதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா ஸோ செம பக்காவான ஒரு கேசரி வந்து மேரேஜ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ வந்து ஒரு ரவையும் கிரானுலேட்டடாக தெரியும். ஸோ க்ளோஸ்அப் ஷாட் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பண்ண மெத்தடு மெஷர்மெண்ட்ஸ் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். அப்போ தான் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ரவாலாம் அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்க்கும்போது எல்லாம் தனித்தனியாக தெரியுது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் என்ன சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து என்ன சமைக்கலாம் அடுத்து, இது எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.